ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்கீரை தோசையை வாரம் 2 அல்லது 3 முறை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு தன்னாலே கரைஞ்சி போயிடும். பெண்கள் கண்டினியூவாக அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் சிஸ்டமில் அதிக நேரம் யாராவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, ஏசி ரூம்லேயே இல்லை கண்டினியூவாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்களா, இவங்களுக்கு கட்டாயம் இந்த தோசையை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஏன்னா முருங்கைக்கீரையில் உள்ள அதிக அளவு பீட்டா கரோட்டின் கண்கள் உள்ள பாதிப்பு அனைத்தையும் நீக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு. தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால கீரைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அரைச்ச விழுது ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறப்பாக இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிங்கனாலே சரியாக இருக்கும். இந்த அரைச்ச விழுதை நம்ம தோசை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ வாங்க நம்ம தோசையை சுட்டு எடுக்கலாம். தோசைக்கல் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. முருங்கைக்கீரை தோசைக்கு தேங்காய் சட்னி இல்லைனா தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுங்களேன். நீங்கள் இனிமேல் அடிக்கடி செய்வீங்க. தோசை கிறிஸ்பியாக எம்மியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.